ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு அப்டேட்டட் நியூ சிலபஸ் அடிப்படையில் தமிழில் யூனிட் 7ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருக்குறள் மட்டுமே நமக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? அதில் நாம் 5 அதிகாரம்ன்றதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், இந்த 5 அதிகாரம்ன்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஈகை. சரிங்களா? ஸோ இது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய 6வது அதிகாரம் ஆகும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. ஈகை அப்படின்னாலே என்ன? மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுவது தான் ஈகை அப்படின்றது மீனிங். ஓகேங்களா? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்னா யார்? எந்த ஒரு பொருளுமே இல்லாதவர்கள். ஓகேங்களா? ஈவது அப்படின்னாக்கா கொடுத்தல். ஓகேங்களா? ஸோ வரியார்க்கு அப்படின்னாக்கா யாதொரு பொருளும் இல்லாதவருக்கு ஒன்றினை ஈவதே கொடுப்பதே ஈகை ஆகும். அதாவது ஈகைனா என்ன? எல்லாமே ஈகை கிடையாது. எந்த ஒரு பொருளுமே இல்லாத ஒரு வரியாருக்கு, இல்லாதவருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஈகையாகும். மற்றவை எல்லாமே குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. குறியெதிர்ப்பு அப்படின்னாக்கா என்னது? ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு பொருளுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறதுன்றது தான் உண்மையான ஈகை ஆகும். அது இல்லாமல் மற்றது எல்லாமே எந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வறியவருக்கு, ஓகேங்களா, ஸோ எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் போயிட்டு சீர்வரிசைலாம் கொடுப்பாங்களா? ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு இவங்க செஞ்சோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக்கா இவங்க செய்வாங்க. ஸோ இங்கே ஒரு குறியெதிர்ப்பை எதிர்பார்த்து இருக்குது. சரிங்களா? குறியெதிர்ப்பை நீரது உடைத்து, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பயனை எதிர்பார்த்து இன்றைக்கி நாம் செஞ்சோன்னாக்கா மேலே நமக்கு ஒரு 10 ரூபா மேலே வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்கே நிறையா நம்ம சீர்வரிசை செய்வாங்க. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க? வறியவருக்கு, எதுவுமே இல்லாதவருக்கு கொடுத்து உதவுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான ஈகை. சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த அம்மா இங்கே கொடுக்கறதுனால இவங்களுக்கு ஏதாவது இவர்கிட்டேருந்து அதாவது திரும்ப இவர் எதாவது செய்ய போகிறாடா அப்படின்னாக்கா கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அன்பே சிவம். கரெக்டுங்களா? அதனால் வறியவருக்கு ஒன்று ஈவது ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. சரிங்களா? உண்மையான ஈகைன்றது என்ன அப்படின்னாக்கா எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுவது தான் உண்மையான ஈகை. மற்றவை எல்லாம் ஏதோ ஒரு குறியெதிர்ப்பை, பயனை எதிர்பார்த்து கொடுப்பதே ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனும் ஈதலை நன்று. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனும் ஈதலை நன்று. சரிங்களா? நல்லாறு அப்படின்னாக்கா நல்ல காரியத்துக்கானாலும், எனினும் என்ற போதிலும், கொளல் தீது ஏழைகளிடமிருந்து வாங்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு நல்ல காரியமாக இருந்தால் கூட அந்த டைமில் கூட நம்ம ஏழைக்கிட்டேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினோம் அப்படின்னாக்கா மேலுலகம் மோட்சலோகமானது இல்லெனினும் கிடைக்காமல் போயிடுவதனாலும் ஈதலே நன்று, ஏழைகளுக்கு கொடுப்பதே நல்லது ஆகும். சரிங்களா? ஸோ ஏழைகளுக்கு கொடுப்பதில் புண்ணியத்தை கூட எதிர்பார்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஓகே, நமக்கு இந்தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிரகநிலை சரியில்லை, இந்த மாதிரி போயிட்டு தான தர்மம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு புண்ணியத்துக்காக, ஓகேங்களா, ஏதோ நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கணுன்றதுக்காக ஒரு புண்ணியத்துக்காக போய் ஒரு எதிர்பார்த்து ஏழைகளுக்கு எதுவுமே செய்யாதீங்க. சரிங்களா? ஸோ நல்ல காரியத்துக்கானாலும் கூட என்ற போதிலும் ஏழைகளுக்கிடமிருந்து வாங்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நமக்கு மோட்சலோகமே கிடைக்காமல் போனாலும் கூட பரவாயில்ல, ஏழைகளுக்கு கொடுப்பது தான் நமக்கு நல்லது. சரிங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது நமக்கு மோட்சலோகம் கிடைக்குனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதே ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஸோ இங்கே ஒரு ஏழை மனிதர் இருக்கார், அவருக்கு இங்கே கொடுத்து உதவுறாங்க. சரிங்களா? இதனால் உங்களுக்கு மோட்சலோகம் கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல, ஆனால் வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு கொடுப்பதுன்றது நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இல்லன் இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. இளனென்னும் தன்னிடம் யாசிப்பவனிடம் இல்லை என்று எவ்வம் என்று உரையாமை சொல்லாமல் இருப்பது. என்ன சொல்லக்கூடாது? துன்பம் தரக்கூடிய வார்த்தையை சொல்லாமல் இருப்பது. ஈதல் தன்னால் கொடுக்க முடிந்ததை உடனே கொடுப்பதும். குலனுடையான் கண்ணே உள நல்ல இனத்தைச் சேர்ந்தவனிடம் மட்டுமே இருக்குது. அதாவது இளனென்னும் எவ்வம் உரையாமை, நம்மக்கிட்ட வந்து யாசிப்பவங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருப்பதும். ஈதல் கொடுத்தல் குலனுடையான் கண்ணே உள. சரிங்களா? ஸோ தன்னால் கொடுக்க முடிந்ததை உடனே கொடுப்பதும் அப்படின்றது நல்ல இனத்தை சார்ந்தவனிடம் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து கையேந்தி நிற்கிற சமயத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லி அனுப்பாமல், ஓகேங்களா, அது வந்து எவ்வளோ ஒரு துன்பத்தை தருன்றது அந்த நம்மக்கிட்ட யாசிப்பவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட துன்பம் தரக்கூடிய வார்த்தையை வந்து சொல்லாமல் இருப்பதும், ஓகேங்களா, தன்னால் எவ்வளோ முடியுமோ, ஓகேங்களா, ஸோ நம்மளால் ₹1 காசு கொடுக்க முடியுதா, அதை கொடுத்தால் அது, சரிங்களா, ஸோ தன்னால் கொடுக்க முடிந்ததை உடனே கொடுக்குறான் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு நல்ல இனத்தை சார்ந்தவிட மட்டும்தான் இருக்கும். இளனேனும் எவ்வம் உரையாமை ஈதன் குலனுடையான் கண் உள்ள. சரிங்களா? நம்மக்கிட்ட யாசிப்பவங்கிட்ட ஏழைகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் என்னால் இவ்வளோ தான்ப்பா முடியுது, இந்த இதை வச்சு ஏதாவது நீ வந்து சாப்பிட்டுக்கோ, ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்ல இனத்தை சார்ந்தவனிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒருத்தர் வந்து யாசித்து நிற்கிறாரு. சரிங்களா? அவங்கக்கிட்ட வந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் இவர் தன்னால் முடிந்ததை ஏதோ செய்கிறாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது பிச்சை கேட்பவனுடைய குறையை தீர்ந்து, ஓகேங்களா, பிச்சை கேட்பவனுடைய குறை தீர்ந்து அவனுடைய முகம் மகிழ்ச்சி காட்டுகிற வரையிலும் வெறும் இரக்கம் பேசுவது நல்லதென்று. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? இன்னாது என்ன அப்படின்னாக்கா, இன்னாது இறக்கப்படுதல். சரிங்களா? நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க கையேந்தி நிற்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சது வந்து காட்டணும். சரிங்களா? வெறும் இரக்கம் மட்டுமே பேசக்கூடாது. ஓகேங்களா? ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து நம்ம இரக்கம் மட்டுமே பேசுவது என்பது நல்லதென்று. அந்த பிச்சை கேட்பவனுடைய குறை, ஓகேங்களா, என்ன செயல் அப்படின்னாலே ஒரு குறை, ஓகேங்களா, ஸோ அந்த குறையை தீர்ந்து அவன் முகம், சரிங்களா, இறந்தவருடைய முகமானது எப்படி, இறந்தவருடைய இன்முகமானது அந்த அதாவது வந்து முக மலர்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது நல்லது பண்ணணும். சரிங்களா? இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. பிச்சை கேட்பவனுடைய குறை, ஓகேங்களா, ஸோ குறையை தீர்ந்து அவன், ஓகேங்களா, இறந்தவர் அப்படின்னாக்கா பிச்சை கேட்பவர், அவருடைய முகமானது மகிழ்ச்சி காட்டுகிற வரையிலும் காணும் அளவு, ஓகேங்களா, மகிழ்ச்சி காட்டுகிற வரையிலும். இறக்கப்படுதல் வெறும் இறக்கப்படுதல் அப்படின்றது இரக்கமாகப்பட்டு பேசுவது என்பது நல்லதென்று. சரிங்களா? ஸோ இறப்பவர்களுடைய துன்பத்தை தீர்க்க முடியாமல் வெறும் மனிதாவும் மட்டும் பேசுவது அப்படின்றது நல்லது அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஓகேங்களா, இவங்க வந்து கையெழுந்து கேட்குறாங்க. அப்போ இவர் வந்து இரக்கம் மட்டும் தான் படுற மாதிரி இப்போ பண்ணுறாரு, மற்றபடி வந்து இவர் எதாவது கொடுத்து உதவுறாரா கிடையாது. சரிங்களா? ஸோ இவருடைய இன்முகத்தையே வந்து காணாமல் போகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். சரிங்களா? அதாவது தவம் செய்கிறவனுடைய வல்லமையானது அவன் தன்னுடைய பசியை பொறுத்து கொண்டு துன்பம் சகிப்பது, கரெக்டுங்களா? ஆனால் அதுவுமே கூட அந்த பசியை வந்து உணவளித்து தீர்த்து வைக்கிற இல்லத்தார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வல்லமைக்கு பிற்பட்டது தான் சொல்கிறாங்க. அதனால் ஈகையில் சிறந்தது அப்படின்றது ஏழைகளுக்கு அன்னம் விட்டுனா சாப்பாடு, ஓகேங்களா, ஸோ உணவு இட்டு அவர்கள் பசிப்பினியை போக்குவதே தவம் செய்வதிலும் சிறந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். சரிங்களா? ஸோ தவம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, தவம் செய்கிறவங்களே வந்து தன்னுடைய பசியெல்லாம் வந்து பொறுத்து கொண்டு துன்பம் சகிச்சிட்டு இருப்பாங்களாம். அவங்களே வந்து யாருக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா,
அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். சரிங்களா? ஸோ அந்த பசியை உணவளித்து தீர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வல்லமைக்கு பிற்பட்டது தான். அதனால் ஈகையில் சிறந்தது அப்படின்றது ஏழைகளுக்கு அன்னமிட்டு அவர்கள் பசிப்பினியை மாற்றுவது அல்லது போக்குவதே அது தவம் செய்வதிலும் சிறந்தது. அப்போ நமக்கு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, வள்ளுவர் தவம் செய்வதிலும் சிறந்தது என்று எதை குறிப்பிடுகின்றார் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ பசியை உணவளித்து தீர்த்து வைக்கிறவனுக்கு பிற்பட்டது தான் இந்த தவம் செய்பவனுடைய சிறப்புமே கூட. சரிங்களா? ஸோ இங்கே ஒருத்தர் தவம் செய்கிறார். ஓகேங்களா? ஸோ தன்னுடைய பசி எல்லாத்தையும் இது பண்ணி கடுந்தவம் புரிஞ்சு தவம் இருக்கார். சரிங்களா? ஆனால் இவர் இப்படிப்பட்டவரே யாருக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, இப்போ பசின்னு வந்தவங்க சாப்பாடுன்னு கேட்டவங்களுக்கு உணவளித்து அவங்க பசியை தீர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பிற்பட்டவராக தான் இந்த கடும் தவம் செய்கிறவரே இருக்கார். அதனால் பசி ஆற்றுபவரே என்றும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. அற்றார் அப்படின்னாக்கா ஏதும் இல்லாத, ஓகேங்களா, எதுவுமே இல்லாத ஒரு ஏழை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அழிபசி கடுமையான பசியை தீர்த்தது என்பது தீர்த்து வைப்பது என்பது அஃதொருவன் ஒருவன் பெற்றான் பொருள்வை புழி பின்னால் தனக்கு வேண்டுமே என்று செல்வத்தை ஓரிடத்தில் சேமித்து வைப்பதை போன்றது. சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, எதுவுமே இல்லாத ஒரு ஏழை சரியான பசியில் இருக்காங்க, கொடுமையான பசியை தாங்கிட்டு இருக்கு, அதாவது இந்த பசியை கொடுமை இதில் வாடிட்டுருக்காரு. ஓகேங்களா? அப்படிப்பட்டவருடைய பசியை தீர்ப்பது, ஓகேங்களா, அது எப்படின்னாக்கா அது எதற்கு ஈக்குவல் சொல்கிறாங்க, தமக்கு வேண்டுமே என்று செல்வத்தை ஓரிடத்தில் சேமித்து வைப்பதை போன்ற. சரிங்களா? ஸோ நம்ம சேமித்து வைக்கிற செல்வத்தை, ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம், ஓகேங்களா, ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு 50 ரூபா சேமித்து வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த 50 ரூபா அப்படின்றது யாரோ ஒருவருக்கு இன்றைக்கி நமக்கு பசியில் வாடுறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது நமக்கு பிற்காலத்தில், அதாவது தனக்கு வேண்டுமே என்ற செல்வத்தை ஓரிடத்தில் சேமித்து வைப்பதற்கு ஈக்குவலானது. சரிங்களா? அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. ஓகேங்களா? ஸோ ஏதும் இல்லாத ஏழைகளின், ஓகேங்க, எதுவுமே இல்லாத ஒரு ஏழையுடைய கடுமையான பசியை தீர்ப்பது அப்படின்றது ஒருவன் பின்னால் தனக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி பொருள் சேமித்து வைக்கிறான் பார்த்தீங்களா, அதற்கு ஈக்குவலானது தான் சொல்கிறாங்க. சரிங்களா? நீ இங்கே சேமித்து வைக்கிறதும் இங்கே நான் 4 பேருக்கு சாப்பாடு போடுறதும், ஓகேங்களா, அதுவும் நல்ல வறியவருக்கு, ஓகேங்களா, எதுவுமே இல்லாதவருக்கு ஏழைக்கு நம்ம உணவளிக்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாருங்க, பாத்தூன் மரீஇ அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மரீஇ அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அதாவது பசித்து வந்தவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்கள் பசியை ஆற்றிவிட்டு பிறகு தான் உண்பவனை பசி அப்படின்ற ஒரு கொடிய துன்பம்ன்றது தீண்டவே முடியாது. பாத்தூன் மரீஇ அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. சரிங்களா? ஸோ பாத்தூன் அப்படின்னாக்கா பசித்து வந்தவர்களுக்கு பங்கு கொடுத்து, ஓகேங்களா, மரி அப்படின்னாக்கா பங்கு கொடுத்து அவர்கள் பசியை ஆற்றிவிட்டு, ஓகேங்களா, ஆற்றிவிட்டு பிறகு தான் உண்பவனை பசி அப்படின்ற தீப்பினி அப்படின்னாக்கா கொடிய துன்பம் தீண்டல் அரிது, ஓகேங்களா, தீண்டவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பேர் ஓகேங்களா, பசியில் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ பசித்து வந்தவர்களுக்கு பங்கு கொடுத்து, சரிங்களா, பசித்து வந்தவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களுடைய பசியை ஆற்றிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சாப்பிட்றவங்களுடைய உடல்நலமானது அவங்களுக்கு எப்பயுமே இந்த பசி அப்படின்ற ஒரு கொடிய துன்பம் அப்படின்றது என்றைக்குமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தூன் மரீஇ அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் என்பது அரிது ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்க, ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஸோ ஓகேங்களா, ஸோ தாமுடைமை அப்படின்னாக்கா தாமுடைய பொருளை ஈயாது வைத்து இழக்கும், வைத்திருந்து பின்பு கல்வராலும் கொள்ளைக்காரராலும் இழக்கும் வன்கணவர் கண்ணெஞ்சரானவர்
ஈத்துவக்கும் கொடுத்து மகிழும். அதாவது வறியவருக்கு வேண்டியவற்றை, வறியாருக்கு ஒன்று வேண்டியவற்றை கொடுத்து மகிழும். இன்பம் இன்பத்தை அறியார்கொள் அறியாரோ. சரிங்களா சார், நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து வறியாருக்கு, ஓகேங்களா சார், நம்மக்கிட்ட வந்து கையேந்தி நின்றவங்களுக்குன்றவங்களுக்கு வந்து யாருக்கிட்டையும் கொடுத்து அவங்க அதன் மூலமாக வருகின்ற இன்பத்தை வந்து அறியாதவருடைய செல்வமானது எப்படி இருக்குங்களாம், கல்வராலும் கொள்ளைக்காரராலும் வந்து இழக்கும் அளவிற்கு வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட செல்வத்தை வச்சிருந்து உனக்கு என்ன பயன் கிடைச்சிது? கரெக்டுங்களா? இங்கே பாருங்க. ஸோ இவர்கிட்ட வந்து நிறைய பொருளாக இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நிறைய பொருள் எல்லாமே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கல்வராலும் கொள்ளைக்காரராலும் இழக்கும் தருவாயிலும், ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து தான் வச்சிருந்த செல்வத்தை தானும் அனுபவிக்க முடியாமல் நம்மக்கிட்ட வந்து கையேந்தி நின்ன வறியாருக்கு கொடுத்து அதன் மூலம் வருகின்ற இன்பத்தையும் வந்து அனுபவிக்க முடியாத ஒரு இதுதான் இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் ஆவார், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது நிரப்பிய தாமே தமியர் உணல், தாம் ஈட்ட கருதிய பொருள் குறையை நிரப்ப வேண்டி வறியாருக்கு ஒன்று ஈயாது தாமே தனித்து உண்டல் அப்படின்றது இரத்தலின் இன்னாது, இரத்தலை விட கொடுமையானது. சரி, இன்னா அப்படின்னாலே ஒரு கொடிய செயல், கொடுமையானது, துன்பம், அந்த மாதிரி சொல்லலாமா. இன்னா அப்படின்னாலே துன்பம், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ தான் சம்பாதிக்கிற பணத்தை, ஓகேங்களா, அந்த பொருளானது குறையாமல், ஓகேங்களா, அந்த நம்ம பணத்தை வந்து குறையாமல் நிரப்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பணத்தை வறியவருக்கு யாருக்குமே வந்து ஈயாது தான் மட்டுமே வந்து தனித்து உண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய செயலானது எதை விட கொடுமையானதுன்னு சொல்கிறாங்க, இரத்தல், ஓகேங்களா. யாசித்தலை விட கொடுமையான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல், சரிங்களா. ஸோ தான் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்க பொருளுடைய தன்மைன்றது எங்கேயுமே குறைபடாமல், ஓகேங்களா, தான் மட்டுமே உண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்களா, தான் மட்டுமே அனுபவிக்கணும், ஓகேங்களா, அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய செயலானது எதை விட கொடுமையானது அப்படின்னாக்கா யாசித்தலை விட, சரிங்களா. ஸோ தன்னிடம் வந்து யாசிப்பவரை விட அந்த யாசித்தல் பிச்சை எடுக்கும் செயலை விட ஒரு கொடுமையான செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈகை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டு குறள். சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை. பாருங்க, சாதலின் இன்னாததில்லை இனிததுவும் ஈதல் ஏயா கடை. சாதலின் இறந்தலை போல இன்னாத ஒரு துன்பம் தருகின்றது இல்லை, வேறொன்றும் இல்லை, கரெக்டுங்களா. ஸோ ஒரு சாவை தாண்டி நமக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு செயல் இருக்கா, ஒரு செய்தி இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது, ஓகேங்களா. அதுவும் ஓகேங்களா, அதுவும் அந்த இறப்புமே ஈதல் வறியார்க்கு ஒன்று கொடுத்தல் இயையா கடை இயலாத விடத்தும் இனிதாக இருக்கும் இன்பம் தரும், சரிங்களா. ஸோ ஓகே, இறத்தல் அப்படின்றது ஒரு துன்பமான செயல் தான்ப்பா, ஆனால் அந்த துன்பமான செயலை கூட நமக்கு வந்து ஒரு இன்பமாக தருமா, எப்போ அப்படின்னாக்கா அந்த இறப்பும் வறியாருக்கு ஒன்று கொடுத்தல் இயலாத விடத்தும், சரிங்களா. ஸோ இறந்து போனவர்ன்றவர் வந்து எங்கேயுமே யாருக்குமே வந்து கொடுத்து உதவாத ஒரு நபராக இருந்தார் அப்படின்னாக்கா, சரிங்களா. ஸோ வறியாருக்கு ஒன்று கொடுத்தல் அப்படின்ற செயலை செய்யாமல் இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய இறப்பானது, அந்த மாதிரி உள்ள நபருடைய இறப்பானது இன்பம் மட்டுமே தரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஈகை குணம் இல்லாதவனுடைய இறப்பானது இன்பத்தையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஒருத்தர் வந்து யாசித்தல், ஓகேங்களா, ஸோ பிச்சை கேட்குறாரு. இங்கே வந்து உணவு தர போகிறப்ப இந்த அம்மா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க, எதுக்கு தரீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய இறப்பானது எப்படி இருக்குங்களாம், அதாவது நார்மலாக வந்து இறப்பு அப்படின்ற ஒரு செய்தின்ற துன்பத்தை தரும், ஆனால் இறப்பவர், அதாவது வந்து இறப்பாருக்கு ஈதல் அப்படின்ற ஒரு செயலே இல்லாமல், ஓகேங்களா. ஸோ வறியாருக்கு ஒன்று ஈதல் அப்படின்றது ஒன்று செய்யாத இருக்கிறவருடைய இறப்பானது இன்பமே தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா. ஸோ வள்ளுவர் வந்து முழுக்க தன்னால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, சரிங்களா. ஸோ நம்ம வந்து பணத்தை வச்சுட்டு நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கரெக்டுங்களா. ஸோ சம்பாதிக்கிறோம், கரெக்டு தான். அந்த சம்பாதிக்கிற பணத்தையுமே ரொம்ப கஷ்டப்படுற ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுங்க,
அது நீங்கள் வந்து பொருள் சேமித்து வச்சு தான் வந்து உங்களை பிற்காலத்தில் பார்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி செய்கிற தான தர்மமே பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வமாக உங்களுக்கு கூட இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்களுடைய உயிருக்கு அப்படின்றது என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பு இருக்கும். அதுவே நீங்கள் எந்த ஒரு நல்லதுமே செய்யாமல், எந்த ஒரு ஈகையுமே செய்யாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு யாசித்தலை விட ஒரு கொடுமையான செயல் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய இறப்புமே கூட வந்து எப்படி இருக்குமா, மற்றவங்களுக்கு ஒரு இன்பம் தரக்கூடிய செயலாக தான் இருக்கும். அதனால் ஈகை அப்படின்றது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதுவுமே வந்து ஈகையிலேயே சிறந்தது அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏழைகளுக்கு அன்னம் இட்டு, ஓகேங்களா, அவர்களுக்கு அந்த பசி பிணின்றத ஒரு விஷயத்தை போக்குறதுன்றதே வந்து ஒரு பெரிய சிறந்த ஒரு விஷயம். அது வந்து எதை விட வந்து நமக்கு வந்து மேலான சொல்கிறாங்க. கடும் தவம் செய்வோரை காட்டிலும் சிறந்த ஒரு செயலாகும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம ஒரு ரீடு கண்டிப்பாக விட்டுட்டு போயிடணும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த திருக்குறள்லாம் கண்டிப்பாக அப்படியே ஒரு ரீடு விட்டுக்கோங்க. நமக்கு வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நமக்கு விடுபட்ட வார்த்தையை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கான்செப்ட் வச்சு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு டைம் இந்த திருக்குறள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு புரிதலோடு பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.